அந்த சட்டம் வந்த காரணம் தான் போகலாம். இல்லம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு கோயில இருந்து பார்த்து அவன் பசங்க கூட பார்த்தது இல்லை. புள்ள கூட விட்டுவாரு தங்காசி பொண்ணு தீ இதெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி விட்டாங்க. இப்ப வீட்டுக்கான தேடி போறாங்க அந்த தேவடியா அதே சாகல தேவடியான்னு சொல்றேன். அவ்வளவு எனக்கே அவ்வளவு ஓயாத இல்லடா. உள்ள 1000 நாள் வீட்டுக்கு வந்தான். சின்னஞ்சிறு வயதுல இதுவரை என் கரத்தவன் அடிச்சேனா? அடித்தது இல்லை. நீங்க என் தங்கை வயிற்றுல பிறந்தது நீ உண்மையா? தங்கை வயிற்றில் பிறந்த மகள் தான் மாமா. என் தங்கை உள்ள ஓடக்கூடிய ரத்தம் என் உடலில் ஓடுகின்றது. அது ஓடுறது உண்மையா இருந்தா தாய் மாமா முக்கியம் சொல்லிருப்பியா இல்ல வீட்டுக்காரன் சொல்லிருப்பியா? வீட்டுக்காரர் தான் முக்கியம் மாமா. சொன்ன கட்டி கிடவர் தான் முக்கியம். உன் கழுத்துல தாலி கட்டின விஷயம் யாருன்னு சொன்னாங்களா? யாருமே சொல்லவில்லை மாமா. உனக்கு கல்யாணம் ஆன விஷயமே இப்ப யார் சொல்லி தெரியும்? நாங்கள் சொன்ன பிறகுதான் என் கணவர் என்று தெரிந்து. நான் சொன்ன பிறகுதான் உனக்கு கல்யாணம் ஆன விஷயமே உனக்கு தெரியுது. ஆமா ஆகையால் மாமா நீ தாய் மாமன் முக்கியம் ஒரு இக்காவிட்ட தன்மையை போலவே மாலையிட்ட கணவன் முக்கியம் தெரிவித்தாய உன்னை விடுவேனா? மாமா மாமா வல்ல கம்பீரம் உள்ளே ஓய் மாமா மாமா சொல்லவா அழைத்து மாமா சுகமதி அடியவி பொல்லாத காரணான மாமா பொல்லாத காரணான இந்த பூவையால் அழைத்த சரி உல்லாசமான வீர மாமா உல்லாசமான வீர நீ ஒழுங்கு பொழுது மாமா 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 ஓய் மாமா யாரு மாமா உனக்கு? பாபா ஐயோ இது
செய்வது பாவம். யாரு? நாவை துணிந்து சொன்ன ஒரு ராஜா கம்பீராரி சரி, தடுத்து சொல்வார் நீதி எடுத்து சொல்வார் கிடையாது. அதற்கு உன்னுடைய மனப்போன போக்கிலே போகிறீங்களே தவிர பெண்மையானவள் இப்ப இருக்கிறான் நல்லதெல்லாம் உமக்கு நாவை துணிந்த ராஜா சொல்ற பேச கேட்க மாட்டேன். உங்களை போட்டு மாமா சொல்ற பேச்ச கேள்வி என்னக்கா? ஏய் டேய் மேல 2 குடு சரிம்மா சூடாவா ஃப்ரிட்ஜில் வச்சு மாமாதான் உனக்கு கணவன் தான் முக்கியம் என தெரிவித்த அல்லவா? செய்வது பாவம் மாமா. சரி, நான் செய்தது பாவம். சரி, கணவர் முக்கியம் என தெரிவித்த அல்லவா? மாமா கணவனாகப்பட்டவன் கணவனை நீ சந்தித்தான். ஆமா, உனக்கு என்ன லாபம்? கணவன ஆன பெண்ணும் இருவரை சேர்ந்தார். பிள்ளை குட்டையில் உருவாகும். எத்தனை கால வருடமாக தாய் தந்தை வீட்டில் இருந்தாலும் அண்ணன் தம்பி தாய் மாமே சொந்து பந்து பங்கு பங்காளி இருந்தா கூட ஒரு பெண்ணானவர் கண்ணி என்று சொல்லப்படும் பருவம் நீங்கி விட்டாலே ஒரு ஆடவனை மணந்துதான் ஆக வேண்டும். அந்த ஆடவனை மணந்து அவன் ஏழையா இருந்தாலும் இளைவனா இருந்தாலும் நல்லவனா இருந்தாலும் கட்டவனா இருந்தாலும் நம்ம ஒன்று முடிச்சு போட்டு தாலி கட்டினா அந்த பெண்ணானவனுக்கு அவனுக்கு தான் வாழ்ந்தாக வேண்டும். அதுதான் உலக நீதியானது. 1000 இருந்தா கூட அப்படி பிள்ளைகளோடும் கட்டிய கணவரோடும் அந்த சொந்த பந்தங்களோடு இருக்கின்ற சந்தோஷம் கஷ்டம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், துயரம் இருக்கலாம், துக்கம் இருக்கலாம். எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அந்த கணவன் மனைவி பிள்ளை குட்டிகள் இருக்கிற சந்தோஷம் கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தா கூட கிடைக்காத சொந்தம். இந்த கல்யாணம் ஒண்ணு கேட்கல. நான் கேட்கிற கேள்விக்கு பதில். இதே என் தங்காச்சி பொண்ணு கண்டி இது மாரி சொல்லியிருந்தானா 2 கால சட்டி பிடிச்சி சொல்ற பேச்ச கேட்க மாட்டேன். நார முண்டை போடுறா மேல அத போடுறா போடுறா போடா அடங்குது இல்ல போட போய அத்தன்மை போலவே இனத்திலே என்னை கண்டால் எப்பேற்பட்டவா இருந்தாலும் சரி, ராஜாத்தி ராஜால இருந்தாலும் என் வார்த்தைக்கு ஒரு வார்த்தை யாரும் பேச மாட்டாங்க. நீ பெண்ணாகப்பட்டவள் பிறந்து வளர்ந்தாலே உனக்கு கணவன் முக்கியம் தெரிவித்தாயே இருட்டு தேவடியா? கணவன் முக்கியம் தெரிவித்தால் கணவனாகப்பட்டவள் உனக்கு என்ன சுகத்தை தருவா? கணவனாகப்பட்ட உனக்கு என்ன சுகத்தை தருவான்னு தான் கேட்டேன். மாமா எனக்கு ஆவலம் வேண்டாம் மாமா. பொன் பொருள் செல்வங்கள் வேண்டாம் மாமா. எனக்கு வேண்டாம் மாமா. கடவுளுடைய பாசம் இருந்தாலே அது ஈரருக்கு போதும். நான் கேட்கிற கேள்வி உனக்கு புரியுதா இல்லைன்னு தெரியல. கணவனாகப்பட்ட உனக்கு என்ன சுகத்தை தருவான்னு கேட்டேன். மாமா அவர் சுகம் தரவில்லை என்றாலும் அவருடைய அன்பே போதும் மாமா. கணவனாகப்பட்டவன் என்றால் திருமணம் நடந்தால் இருவருமே சதையும் புருஷமாக இருந்தால் குழந்தை பிறக்கும். இவ்வளவு நீ சொல்ற. அந்த குழந்தை பிறந்தா காலத்துல அந்த குழந்தைய போட்டு பார்த்தே கழிச்சு விடலாம் மாமா. இப்போ அவன் கொடுக்குற குழந்தை நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேனா? மாமா உனக்கு பொண்ணு அல்லவா மாமா? பொண்ணா? தங்கை மகள் அல்லவா? இந்த நாட்டுக்காக வந்து என் பொண்டாட்டியே விட்டதுக்கு ரெடியா இருக்கிறேன். நீ தங்கச்சி பொண்ணா இருந்தா நாடு ஓணுன்னா பொண்டாட்டியா விட்டுரு. ஆமா ஆமா, நான் 500 ரூபாய் கொடுக்குறேன் பொண்டாட்டி குடும்பம். உன் பொண்டாட்டி சரியாவே இல்லப்பா. ஆமா, பெருந்துருவா பெருந்துருவா. அவன் வந்து இன்ப சுகத்தை கொடுத்தால் இருவருமே சதய புருஷமாக இருந்தால் குழந்தை பிறக்க வைக்கின்றான். அந்த குழந்தை நான் கொடுக்க நாமளே கிடையாதா?